என்ன விஜய் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு வந்து 5000 பேருக்கு டோக்கன் கொடுத்து 5000 பேருக்கு மட்டும் நன்றி சொல்லிட்டு போயிட்டீங்க. திருச்சி கிழக்கு தொகுதியில் 5000 பேர் தான் இருக்கிறாங்களா விஜய்? விஜய் உங்களுக்கு வாழவும் தெரியல, ஆளவும் தெரியல. ஏன்னா வாழ தெரிகிறவன் தான் ஆள தகுதியானவன். உங்களுக்கு வாழ்க்கை வாழவும் தெரியல, பொண்டாட்டி பிள்ளையோட நாட்டை ஆளவும் தெரியல. வந்து திமுகவுக்கு எனக்கு தான் போட்டிங்கிறீங்க நீங்கன்னு தேர்தல் நின்றுட்டு இருந்தீங்களா? இப்போது தமிழ்நாடு முதலமைச்சருங்கிற நினப்பு இல்லையா? திமுக வந்து மோடி காலி அமித்ஷா காலி தேர்தலுக்கு பின்னாடி போய் உழுகு அப்படின்னு சொன்னீங்களே, இப்போ நீங்கள் போய் மோடி காலில் உளுந்துட்டு வந்தீங்களே, என்ன திட்டத்தை வாங்கிட்டு வந்தீங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை கொண்டு வந்தீங்க? வாயில் நல்லா வந்துருமா? வாயில் நல்லா வந்ததுன்னா போய் வாங்கி எடுங்க, சரியா? என்ன தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் முட்டாள் நினச்சிட்ருக்குறீங்களா? உங்கள் ஓட்டு போட்டாங்களே உங்களுக்கு, அவங்க தான் பேத்தி சொன்னால் பேரன் சொன்னான்னு கொஞ்சம் போட்டாங்க ஏமாந்து. இப்போ அதுங்க எல்லோரும் வருத்தப்பட்டுருக்குறாங்க. முட்டாள்கள் தமிழ்நாட்டு மக்கள் இல்லை விஜய். அண்டை மாநிலமான கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் தமிழ்நாட்டு மானமே போகுது இந்த மக்கள்னால. உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களுக்கு ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்களே, அதனால கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வாயில் நல்லா வருதாமல்ல, வாயில் நல்லா வந்தால் போய் வாந்தியடு. இங்கே எதுக்கு வந்து திமுகவை குறை சொல்லிகிட்டு இருக்கிற? 41 பேரை கொண்டான்னு தெரிஞ்சுமே, திருச்சாவோட ஊரை சுற்றுறான்னு தெரிஞ்சுமே ஓட்டு போட்டாங்கல்ல முட்டாள் மக்கள், அவங்களுக்காக நாங்களும் சேர்ந்து வருத்தப்படுகிறோம். விஜய், உங்களுக்கு அறிவும் இல்லை, ஆள தகுதியும் இல்லை, எந்த விதமான அடிப்படையும் இல்லை. உங்கள் கட்சியில் இருக்கிற தற்குறி ஊரை இன்றைக்கு முதலமைச்சர் எம்எல்ஏ ஆனதுனால புதுசாக அறிவு வரப்போகுதா விஜய் உங்களுக்கு? இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுனே தெரியலை விஜய். கொஞ்சம் வாயை மூடிட்டு ஆட்சி பண்ணுற வழி மட்டும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.